வணக்கம். வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி சீக்ரெட்ஸ். கடந்த காலங்களில் உங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா நிறைய பேருடைய பிஹேவியர் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அது நடந்து நிறைய நாட்கள் ஆயிருந்தாலும் இப்ப நீங்க நினைச்சா கூட உங்க மைண்ட் அப்செட் ஆயிரும். இதுல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வருவதற்கு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்ல ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. அதுக்கு பேரு ரீஃப்ரேமிங். இந்த ரீஃப்ரேமிங் டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்றது மூலமா அந்த கசப்பான அனுபவங்கள்ல இருந்தும் அந்த கசப்பான மனநிலையில இருந்தும் சீக்கிரமா வெளியே வர முடியும். உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். இந்த வீடியோல அந்த ரீஃப்ரேமிங் டெக்னிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். ரீஃப்ரேமிங்க ரெண்டு டைப்பா சொல்லுவாங்க. ஒன்னு கான்டென்ட் ரீஃப்ரேமிங், இன்னொன்னு கான்டெக்ஸ்ட் ரீஃப்ரேமிங். இந்த கான்டென்ட் ரீஃப்ரேமிங் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் பொழுது உங்களை அறியாமலே நீங்க அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பீங்க. அந்த அர்த்தத்தை பொறுத்துதான் அது ஒரு விதமான மனநிலையை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். இது ஃப்ரேமிங். ஒருவேளை அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு கசப்பான மனநிலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த அனுபவத்துக்கு கொடுத்திருக்கிற அர்த்தத்தை மாத்தும் பொழுது அந்த கசப்பான மனநிலை மாறும். இதுதான் ரீஃப்ரேமிங். இது மொத்தமா கான்டென்ட் ரீஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இத இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். சுரேஷ்னு ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அவருடைய நண்பர் இவரை வெல்கம் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதே இன்னும் நிறைய கெஸ்ட் வந்துடுறாங்க. அவங்கள அட்டென்ட் பண்ண போயிடுறாரு. சுரேஷுக்கு ஹர்ட் ஆயிடுது. நண்பர் தன்னை சரியா மதிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு கோபமான மனநிலையிலேயே அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இது நடந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. இருந்தாலும் எப்பெல்லாம் சுரேஷ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ நினைக்கிறாரோ அப்பெல்லாம் நண்பர் தன்னை சரியா மதிக்கல அப்படிங்கிற கோபமான மனநிலையே அவருக்கு ஏற்படுது. இதை எப்படி அவர் ரீஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய நண்பர் ஒத்த ஆளா அவருடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாரு. எல்லாரு கூடயும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி இருந்தா அவர்னால அந்த ஃபங்க்ஷனை நல்ல விதமா நடத்தி முடிச்சிருக்க முடியாது. நான் என்னுடைய வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் நானும் இப்படிதான் பிஹேவ் பண்ணியிருப்பேன். அதனால நண்பர் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி அவர் ரீஃப்ரேம் பண்றது மூலமா அந்த கசப்பான மனநிலையில இருந்து சுரேஷ்னால ஈஸியா வெளியில வர முடியும். முதல்ல சுரேஷ் எப்படி இந்த இன்சிடென்ட்ட ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னா, நான் நண்பர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அவர் என்ன சரியா மதிக்கல அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தார். இப்ப எப்படி அவரு ரீஃப்ரேம் பண்ணிருக்காரு அப்படின்னா, நான் நண்பர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனேன், நண்பர் பிஸியா இருந்ததுனாலதான் எங்கூட சரியா பேச முடியல, எங்கூட சரியா பேசாதனால அவர் என்ன மதிக்கலன்னு அர்த்தம் கிடையாது, நானும் அவரும் எப்பவுமே நண்பர்கள் தான், இப்படி ரீஃப்ரேம் பண்ணியிருக்காரு. சோ இந்த மாதிரி ரீஃப்ரேமிங் டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள்ல இருந்தும் நீங்க ஈஸியா வெளியில வர முடியும். இந்த மாதிரி கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கும் நிறைய ஏற்பட்டிருக்கலாம். உதாரணமா நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூல போய் சக்சஸ் பண்ண முடியாம ஜாப் கிடைக்காம போயிருந்திருக்கலாம். நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு எதிர்பார்த்திருப்பீங்க, கம்மியான மார்க் எடுத்திருந்திருக்கலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு ஃபெயிலியர் வந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆயிருக்கலாம். இப்படி என்ன மாதிரியான கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு நிகழ்ந்திருந்தாலும் நீங்க இந்த ரீஃப்ரேமிங் டெக்னிக் மூலமா நீங்க அந்த அனுபவத்துக்கு கொடுத்திருக்கிற அர்த்தத்தை மாத்தும் பொழுது அந்த கசப்பான மனநிலையில இருந்தும் அந்த கசப்பான அனுபவத்துல இருந்து உங்களால ஈஸியா வெளியே வர முடியும். உங்களுடைய மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஆக்கப்பூர்வமான செயல்களையும் செய்ய முடியும். மீண்டும் உபயோகமான தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.